ஆகஸ்ட் 2017 ஒரு நாள் இந்தியா முழுவதும் செய்தித்துறையில் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒலித்தது. இந்திய பெண் நிமிஷ பிரியா தனது கணவரை கொன்று உடலை துண்டித்து தப்பியுள்ளார். அந்த நேரத்தில் கேரளாவில் டோனி தாமஸ் என்பவர் ஒரு நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அதில் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவர்தான் நிமிஷ பிரியாவின் உண்மையான கணவர். அப்படியென்றால் இந்த நிமிஷ பிரியா யார், அவர் என்ன செய்தார், அதை நாம் இப்போது முழுமையாக பார்க்கலாம். நிமிஷ பிரியா பாலக்காடு கொல்லங்கோடு அருகேயுள்ள தெக்கன்சிரா என்ற ஊரைச் சேர்ந்தவர். நர்சிங் டிப்ளமோ முடித்த பிறகு 2008 சிறந்த வாழ்க்கைக்காகவும் நிறைய கனவுகளுடனும் ஏமனுக்கு செல்கிறார். 2011 குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த திருமணத்துக்காக நிமிஷா இந்தியாவுக்கு திரும்பினார். திருமணத்துக்கு பிறகு நிமிஷா மற்றும் அவரது கணவர் டோனி தாமஸ் இருவரும் மீண்டும் ஏமனுக்கு போனார்கள். வாழ்க்கை அழகாக நகர்கிறது. 2012 டிசம்பரில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நிமிஷா ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்கிறார். கணவர் தனியார் நிறுவனத்தில் வெல்டரிங் வேலை செய்கிறார். குழந்தையின் எதிர்காலத்துக்காகவும் பற்றாக்குறை காரணமாகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் இருவரும் சேர்ந்து ஒரு தனியார் நர்சிங் ஹோம் ஆரம்பிக்க திட்டமிட்டனர். இந்த நேரத்தில் தலால் அப்துல் மஹதி என்ற ஏமன் நாட்டு நபரை நிமிஷா சந்திக்கிறார். அவரது வீடும் துணிக்கடையும் நிமிஷா வேலை செய்யும் மருத்துவமனை அருகே இருந்தது. தலால் தனது மனைவியுடன் ஒரு குழந்தையுடனும் மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்ததால் அவருக்கும் நிமிஷா குடும்பத்திற்கும் நல்ல நம்பிக்கையான உறவு ஏற்படுகிறது. பிறகு நிமிஷா அவரது கணவர் மற்றும் தலால் சேர்ந்து ஒரு வணிக பங்காளித்துவ கிளினிக் தொடங்க முடிவு செய்கின்றனர். ஏமனில் உள்ள சட்டப்படி ஒரு ஏமன் நாட்டு நபர் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் தனியாக கிளினிக் தொடங்க முடியாது. அதனால் தான் தலாலை நம்புகிறார்கள். மிகவும் நம்பிக்கையுடன் அவரது கணவர் தங்களுடைய எல்லா சேமிப்புகளையும் நிமிஷாவிடம் ஒப்படைக்கிறார். வணிக வளர்ச்சிக்காக மேலும் பணம் தேவைப்பட்டதால் 2014 டோனி தனது குழந்தையுடன் இந்தியா திரும்பி பணம் திரட்ட முயன்றார். பணம் திரட்டி முடிந்ததும் பிறகு மீண்டும் ஏமனுக்கு செல்ல திட்டமிட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஏமன் சவுதி போர் வெடித்தது. இதனால் டோனி ஏமனுக்கு திரும்ப முடியவில்லை. அநேக இந்தியர்கள் அவர்கள் தாய்நாட்டுக்கு திரும்பி அனுப்பப்பட்டார்கள். அதே நேரத்தில் நிமிஷாவின் வாழ்க்கையிலும் ஒரு போர் ஆரம்பமாகிவிட்டது. 2015 நிமிஷப்பிரியா ஒரு மாத விடுமுறைக்காக இந்தியாவுக்கு வரவிருந்த போது தலால் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தலாலும் நிமிஷப்பிரியாவின் கூட வருகிறார். இது ஒரு கன்னியாக நிமிஷப்பிரியாவுக்கு பிறகு மாறுகிறது. அந்த ஒரு மாதம் அவர் நிமிஷாவின் வீட்டிலே தங்கியிருக்கிறார். இதற்கான நிர்வாக செலவு முழுவதும் டோனி நிர்வகிக்கிறார். டோனி நிமிஷாவின் கணவர் தலாலை நன்றாக கவனிக்கிறார். ஒரு விருந்தினர் என்ற முறையில் திருமண ஆல்பம் எல்லாத்தையும் தலாலுக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு தலால் அந்த திருமண போட்டோக்களை மாற்றி தனக்கும் நிமிஷாவுக்கும் திருமணமானது போல மாற்றியுள்ளார். இதுதான் நிமிஷப்பிரியாவுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ரீபெட்டிஷனில் சொல்லப்பட்டது. முதலில் தலால் நிமிஷாவும் டோனியும் கிளினிக் ஆரம்பிக்கும் போது நல்ல பிசினஸ் பார்ட்னர் மாதிரி நடந்துக்கிறார். ஆனால் மெதுவாக அவருடைய நடத்தை மாற ஆரம்பிக்குது. அவர் தன்னை லீகல் ஹேராக கிளினிக்கில் சேர்த்துக்கொள்கிறார். அதாவது 67% ஷேரை அவர் எடுக்கிறார். மற்ற 33% ஷேர் ஒரு சவுதி பங்குதாரர் நிமிஷாவின் பழைய ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் எடுத்துக்கொள்கிறார். இதற்கிடையில் இந்தியாவில் டோனிக்கு கடன் தொல்லை ஆரம்பிக்கிறது. கிளினிக் ஆரம்பித்த பிறகு தலால் பல பேர்கிட்ட நிமிஷா தான் என் மனைவி என்று சொல்கிறார். அவர் போய் திருமண சான்றிதழும் ஃபோட்டோக்களும் உருவாக்குகிறார். ஒரு நாள் நிமிஷா கிளினிக்கில் பணவரவை பார்க்க மேனேஜரிடம் கேட்கிறார். அவர் சொல்கிறார், உங்களுடைய கணவர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று. நிமிஷா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நிமிஷா சொல்கிறார், என் கணவர் கேரளாவில் இருக்கிறார், எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது, எனக்கு இங்கே யாரும் கணவர் இல்லை என்று சொல்கிறார். அதற்கு மேனேஜர் சொல்கிறாங்க, தலால் தான் உங்கள் ஹஸ்பண்டுன்னு எல்லாரிடமும் சொல்லியிருக்கிறார் என்று. நிமிஷா இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அரபு மொழியில் இருந்ததால் எளிதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் நிமிஷாவிനും டோனியோடையும் கையெழுத்து தலால் வாங்கிக் கொள்கிறார். இது இந்த தம்பதிக்கு பாதகமாகி விடுகிறது. பிறகு டோனியும் நிமிஷாவும் ஆரம்பித்த கிளினிக்கிலிருந்து வரும் எல்லா வருமானத்தையும் தலாலே எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார். நிமிஷா இது பற்றி கேள்வி கேட்டதும் அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறார். எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கொள்கிறார். பாஸ்போர்ட்டையும் கைப்பற்றிக் கொள்கிறார். வெளியுலகை பொறுத்தவரை நிமிஷாவும் தலாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி தலால் நம்ப வைத்திருக்கிறார். நிமிஷா தலாலோட கட்டுப்பாட்டில் தொடர்ந்து மன மற்றும் உடல் ரீதியான உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அவர் நீதிமன்றத்தில் தலால் துப்பாக்கியுடன் மிரட்டல் விடுத்ததாக கூட சொல்லியிருக்கிறார். தலால் அவரது பாஸ்போர்ட்டை கைப்பற்றியதால் அவர் அனுமதி இல்லாமல் நாடு விட்டு வெளியேற முடியவில்லை. உபத்திரம் தாங்க முடியாமல் நிமிஷா சனாவில் உள்ள போலீஸை அணுகிறார். தலால் ஏமானிய நாட்டு குடிமகனாக இருந்ததுடன் போலீஸ் அரசாங்கத்திலும் அவனுக்கு நல்ல நட்பு வட்டாரம் இருந்ததால் தலால் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. பதிலாக போலீஸ் நிமிஷப்பிரியாவை கைது செய்து 6 நாட்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் 2017 நடக்குது. நிமிஷாவுடன் வேலை செய்த ஹனான் என்ற ஏமானிய பெண்மணி தலால் மஹ்தின் வன்முறைக்கு அடிக்கடி பலியாக இருந்திருந்தார். சிறையிலிருந்து வெளியேற பிறகு நிமிஷாவுக்கு அதிக உபத்திரவம் இருந்தது. இந்த பயமும் யாரிடமும் கூற முடியாத அவலமான சூழ்நிலையும் தான் தலாலை மயக்க மருந்து கொடுத்து கையெழுத்து வாங்கி தப்பித்து ஓடும் திட்டத்துக்கு தள்ளியது. அவள் நோக்கம் கொலையல்ல, பாஸ்போர்ட்டை கைப்பற்றி போலி திருமண பந்தத்திலிருந்து விடுபட கையெழுத்து வாங்குவதும் தான். தலாலை கொள்வது நோக்கமாக இருந்தால் நிமிஷாவுக்கு எப்படி தலாலிடமிருந்து கையொப்பம் வாங்க முடியும்? தலால் ஒரு ட்ரக் கன்சியூமராக இருந்தது காரணமாக முதலில் மருந்து செலுத்தியதும் அது வேலை செய்யவில்லை. துரதிருஷ்டவசமாக மருந்து அதிகமாக போடப்பட்டதால் தலால் உயிரிழந்தார். இதனால் நிமிஷா மீது கொலை வழக்கு பதிவானது மற்றும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்ஷன் கவுன்சில் தாக்கல் செய்த மனுவில் ஓவர்டோஸ் காரணமாக நிகழ்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. வேலை தேடி புதிய வாழ்க்கைக்காக நாடு விட்டு சென்ற ஒரு மலையாளி பெண் இப்போது மரண தண்டனை எதிர்கொள்கிறார். 2016 முதல் இந்தியர்களுக்கு ஏமன் செல்ல தடை உள்ளது. மேலும் உள்நாட்டு போர் இவை இந்த வழக்கை மேலும் குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளியது. நிமிஷாவின் கணவர் கூட ஒரு பேட்டியில் யுத்தம் நடந்திருக்கவில்லை என்றால் இது எதுவும் நடந்திருக்காது என்று சொன்னார். அந்த சமயத்தில் இந்தியர் யாவருக்கும் ஏமனுக்கு செல்ல முடியாத நிலை இருந்ததால் தலால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிமிஷாவின் சொத்துக்களை கைப்பற்ற முயற்சி செய்தார். அதனால் தான் அவர் போலியான திருமண சான்றிதழை உருவாக்குகிறார். நிமிஷா தலாலை கொடூரமாக கொன்றதை யாரும் நியாயம் சொல்ல முடியாது. இருப்பினும் மன்னிப்பு கேட்டு நிற்கும் அந்த குடும்பத்திற்கு இந்தியர்களாக நாம் துணை நிற்க வேண்டும். முடியாவிட்டால் துன்புறுத்தாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும்.